சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து திக்கி திக்கி பேசுவாங்க, திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்குவாய்க்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நமக்கு நாமே அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். திக்குவாய் அப்படிங்கிறது வந்து எதனால் வருது அப்படின்னா, அது வந்து ஒரு வகையான மன பதட்டம், மன பயம் தான். இப்போ திக்குவாய் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் வந்து நெருக்கமாக இருக்கிறாங்களோ, யார் வந்து ரொம்பவும் பக்கத்தில், அதாவது தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, தங்கச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தெளிவாக பேசுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு எதை கண்டு பயம் உண்டாகும்னா, புதுசாக யாராவது ஒரு நபரை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா திக்கி திக்கி பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அது பயம். அந்த பயம் வந்து என்னென்னா ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். என்ன பதிஞ்சிருக்கும், அதாவது வந்து நான் வந்து திக்கி பேசிடணும், இது தெரிஞ்சு போயிடுமோ, திக்கி பேசுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி திருப்பி அதை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எங்கே இருக்கும்? ஆள் மனசில் இருக்கும். ஆள் மனசில் ஒரு விஷயம் வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுங்கிறது வந்து புதுசாக தான் கற்றுக்கணும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். எப்படி நம்ம புதுசாக ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், புதுசாக நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆனவனை கற்றுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி அவங்களுக்கு அதை திருப்பி புதுசாக பழகணும், அவ்வளோதான். அது பழகணும்னா என்ன ஆகும் அப்படின்னா சரியாயிடும். இப்போ திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து சரி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஒரு 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 மேடையில் ஒரு உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு, நீ பேசுகிறா தம்பி, நல்லா வேகமாக பேசு, கத்தி பேசு, ஒரு 10 பேர் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி நினச்சிக்க, பேசு, நீ பேசு, சும்மா பேசு அப்படின்னு பேச விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன பண்ணுவான், சரிவான். இதில் இன்னொரு பெரிய தப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, பெரியவங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு தாய், தகப்பன் அல்லது ஒரு வாத்தியார், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இது உனக்கு சரியாக போகாதடா, இதுக்கு பேர் திக்குவாய், இது அப்படி தான் இருக்கும், இது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பதிஞ்சிருவாங்க. அதேமாதிரி சொல்லக்கூடாது. சரியாக போயிடும், குணமாயிடும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்மறையான வார்த்தைகளை தான் எப்பயுமே நம்ம வந்து பயன்படுத்தணும். குணமாகும், நீ விருப்பப்படு, ஆசைப்படு, அதேமாதிரி நடக்கும், கவலைப்படாத, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி அந்த பையனை ஒரு மேடையில் ஏற்றி விட்டு ஒரு உயரமான இடத்துல நிற்க வச்சு என்ன பண்ணுவோன்னா ஒரு 10 பேர் முன்னாடி நிற்கிற மாதிரி நினச்சிக்க, பேசுகிறா, நீ சும்மா பேசுகிறா, என்ன பேசணும் பேசு, தைரியமாக பேசுனாலும் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். உனக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் நிற்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஆளை பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, பார்த்தோன்னா பயப்படுவாங்க. அப்படி அது மாதிரிலாம் பயப்படாத, எதாவது உன்னால் பேச முடியும், உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு பழக்கி கொடுக்குறீங்க. இப்போ தான் முதல்ல வந்து ஒரு நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து எப்படி பழகி கொடுக்குறீங்க. எடுத்தோன்னே நீச்சல் அடிக்க முடியுமா அவங்களுக்கு? நீச்சல் அடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். அதேமாதிரி முதல்ல ஏற்றி விட்டு பேச சொல்லுங்கள், அவங்க பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி என்ன பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு இது கூப்பிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க. பீச்சுக்கு கூப்பிட்டு போய் கடல் அலைக்கு மேலே நின்று என்ன பண்ணு, பேசு. எல்லாம் மனுஷன்னு நினச்சிக்க, அவ்வளோ பேரும் ஆம்பளைன்னு நினச்சிக்க, இருக்கிற ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் மனிதர்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு பேசு, நல்லா வேகமாக பேசுன்னு சொல்லுங்கள், அவங்க பேசுவாங்க. இப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த பாரு மிந்திக்கு இப்போ தேவலாம் பாரு, நேற்றுக்கு இன்றைக்கி பேசுகிற பாரு, முதல்ல நீ மேடையிலே ஏற மாட்டேன், இன்றைக்கி மேடையில் ஏறி பேசுகிற பாரு அப்படின்னு திருப்பி அவங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆள் மனசில் அவங்களுக்கு வந்து ஒரு பதிவாக வரும், பழக்கமாக மாறும். இப்போ ஏற்கனவே அவங்க என்ன பழகியிருக்காங்க, நான் யாராவது புதுசாக ஒரு ஆளை பார்த்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து நான் உளர ஆரம்பிச்சிடுவேன், திக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆள் மனசில் பதிவாக இருக்குது. இந்த பதிவுக்கு மாற்றமாக இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக சைக்கிள் ஓட்டுறப்ப எப்படி பழகி கொடுத்தா எப்படி அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களோ, நீச்சல் அடித்தா எப்படி சொல்லிக் கொடுப்பீங்களோ, எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்ணால் எப்படி புதுசாக எப்படி சொல்லிக் கொடுப்பீங்களோ, அதை போல் இப்போ நீங்கள் அவங்களுக்கு பழகி கொடுங்க. ஒரு ஆள் கேர் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அவங்கள திருப்பி செய்ய சொல்லிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறவங்கள விட 10 மடங்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா சக்தி வாய்ந்தவங்களாம் மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 50 மார்க் எடுக்கிறாங்கன்னா 50 மார்க் எடுக்கிறவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ பாஸ் பண்ணுறான், படிக்கிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. யார் வந்து 20 மார்க் எடுக்கிறாங்க, 35 குறைச்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து எல்லோரும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கவனித்து அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை சரி பண்ணிட்டோம்னா 50 மார்க் இல்லை, அவங்க 100 மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த பையனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நீங்கள் கொடுக்க எந்த அளவுக்கு மாறிடுவாங்க அப்படின்னா அவங்க பெரிய பேச்சாளராகவே மாறிடுவாங்க. அந்தளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான் அதுக்கு முக்கியம். அது ஆள் மனசில் பதிஞ்சு அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆள் நிலையில் பதிஞ்சு அவங்க அதுவே பழக்கமாக மாறின பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி செஞ்சோம்னா தொடர்ச்சியாக செய்கிற பட்சத்தில் அவங்க திக்குவாயிலேருந்து முழுமையாக விடுபட்டுருவாங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.